சார் இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போதே இதே கிராப்போட தான் ஆரம்பிச்சீங்களா? நீங்க இந்த நிலத்தை சீர்படுத்தி வேற இதெல்லாம் ட்ரையல் பண்ணி இதெல்லாம் எடுத்தீங்களா? இந்த இதெல்லாம் வாங்கும்போது வெறும் குட்டை. இந்த ஏரியா வந்து பெரிய பள்ளம். ம். 1000 2000 லோடு மண் அடிச்சு இதை திருத்தினேன். ஓ! அதுவே ஒரு பெரிய வேலையாச்சு. ஆமா. அது பார்த்தீங்கன்னா இது வடிகால் வாய்க்கால் இது. இது எல்லா பக்கமும் இருக்கிற தண்ணி வடியணும்னா அந்த வாய்க்கால் நல்லா இருந்தா தான் வைக்கணும். அதனால அரசாங்கத்துல சொல்லி கட்டி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த அளவுக்காக தப்பிச்சது. இல்லைன்னா தப்பிக்காது. நீங்க ஆரம்பிக்கும் போது இதே கிராப்பா இல்ல ஏதாவது ட்ரையல் பண்ணி இந்த வேற வெள்ளாம பண்ண முடியும். வாழை வைக்கலாம், நெல்லு நடலாம், இந்த மாதிரி தென்னம்பிள்ளை வைக்கலாம், வேற கரும்பு வைக்கலாம். இதை தவிர வேற எதுவும் ஒண்ணுமே இங்க தண்ணி அடிக்கும். காய்கறிகள்லாம் பண்றது அதெல்லாம் இந்த மண்ணுக்கு ஒரே இதுல வலி போயிடும். என்ன மண்ணு சார் இது? இது அருமையான ஃபெர்டைல் லேண்டு. மண் அருமையான மண். தண்ணி அதிகம், தண்ணி நிறைய இருக்கும். அதனால காய்கறிக்கெல்லாம் ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுன்னா 10 நாளைக்கு காயணும். காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் விவசாயம். சொல்றீங்க சார். ஆமா, இல்லைன்னா விவசாயம் இருக்காது.